இன்றைக்கி வந்து சம்மர் ரெசிபி கோகனட் மில்க் பாயசம் இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாதாம் பிசின், இந்த பாதாம் பிசின் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இதை நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும் தண்ணியில். அப்போ தான் இது ஊறி நல்லா வரும். இது ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு எப்படின்றது நான் காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் கொஞ்சம் எலசாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் எடுத்து தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? தேங்காய் வந்து ஒரு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காய், எலசான தேங்காவை எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் போடுறேன். நீங்கள் தேவைன்னா நாடு சர்க்கரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து வாசனைக்காக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஹெல்த்தியும் கூட. நம்ம பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பாதாம் பிசின், இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இதை வந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த சம்மருக்கு சூப்பரான ரெசிபி இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. நல்லா பீஸாக பல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்போ நம்ம பாலாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூடயே நான் வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பாதாமும் முந்திரியும் அரைச்சி அதை நம்ம பால் மாதிரி அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதை வடிக்கிட்டு தேவையில்லை, நம்ம ஆனால் அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு எப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அரைச்சி எடுத்துட்டோமா, பாதாம் முந்திரியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதாம் முந்திரியே இந்த தேங்காய் பாலோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகணும். நம்ம இது ஆக்சுவலாக வந்து குடிக்கும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்காக நம்ம ஏதோ ட்ரை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி, ப்ளஸ் வந்து எனர்ஜியுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று, வயிற்றில் புண்ணு இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த ரெசிபி ரொம்பவே நல்லது தான். வயிறு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த தேங்காய் பால் வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும். வயிறு புண்ணெல்லாம் சரி பண்ணும். பாதாம் பிசின் வந்து இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் எவ்வளோ வேணால் பாதாம் பிசின் போட்டு குடிக்கலாம். இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு இல்லை, நமக்கு தேவையான அளவு. சில பேர் நிறையா பாதாம் பிசின் போட்டு குடிக்கிறதுக்கு லைக் பண்ணுவாங்க. நாங்களும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் எல்லாருமே பாதாம் பிசின் நிறையா சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுவோம். ஏன்னா இந்த சம்மர் வந்துட்டாலே இது நாங்கள் வந்து எப்பயுமே வாங்குவோம். இது நம்ம நேஷ்னல் அந்த மாதிரி ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பீஸு நல்லா நம்ம போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம கூலிங்காகவும் சாப்பிட்லாம், ஆனால் சூடு பண்ணி தான் சாப்பிடக்கூடாது. நார்மலாக குடிங்க, இல்லைன்னா கூல் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவு நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. அது பாட்டுக்கு கரையிட்டும் சர்க்கரை. அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி நல்லா கூலிங் ஆகட்டும். இது மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த சம்மருக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.